Hello friends, welcome to Revas. நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு வீட்லயே மாஸ்கிங் டேப் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இதை நீங்க வீட்லயே ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெயிண்டிங் பண்ணும்போதும் டிராயிங் பண்ணும்போதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் இதை செய்யறதுக்காக A4 சைஸ்ல ஒரு yellow கலர்ல பேப்பர் எடுத்திருக்கேன். இதுல ஃபெவிஸ்டிக் மாதிரியான ஒரு க்ளூ நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கலர் பேப்பர்ல தான் செய்யணும்னு இல்லைங்க. உங்ககிட்ட ஒயிட் கலர்ல A4 சைஸ் பேப்பர் இருந்ததுன்னா அதுல கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கரெக்டா வரும். இப்போ இந்த பேப்பர் முழுக்க எந்த இடத்துலயும் கேப் இல்லாத மாதிரி நான் இந்த ஃபெவிஸ்டிக் மாதிரியான க்ளூவை அப்ளை பண்ணிட்டேன். இது கையில நல்லா ஒட்டுது பாத்தீங்களா? இப்போ இதுல பேபி பவுடர் நான் அப்ளை பண்ண போறேன். ஜான்சன்ஸ் பேபி பவுடர் நான் எடுத்திருக்கேன். நீங்க சாதாரணமா உங்ககிட்ட இருக்கிற எந்த பிராண்ட் டால்கம் பவுடர்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பேபி பவுடர் யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். அதுக்காக தான் நான் பேபி பவுடர் யூஸ் பண்ணிருக்கேன். ஒரு ஸ்பாஞ்ச் பிரஷ் நான் எடுத்திருக்கேன். அதுல இந்த பவுடரை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அப்ளை பண்ணிக்கிறேன். பவுடர் நீங்க ரொம்ப அதிகமா போட்டிருந்தீங்க அப்படின்னா இது ஒட்டவே ஒட்டாதுங்க. அதே நேரத்தில் பவுடர் நீங்க சுத்தமா போடவே இல்லை அப்படின்னா இது சாதாரண டேப் மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்க ஒட்டினீங்கன்னா திருப்பி பிரிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு நல்லா ஒட்டி இருக்கும். ஸோ அதனால கொஞ்சமா நீங்க பவுடர் தேவைக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. பவுடர் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அதே க்ளூ ஸ்டிக் எடுத்திருக்கேங்க. எடுத்துட்டு மறுபடியும் இதுக்கு மேல நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி கவர், டிரான்ஸ்பரண்ட் கவர் இருந்தது அப்படின்னா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கவர்ல நான் இந்த பேப்பரை நம்ம க்ளூ அப்ளை பண்ணிருக்கோம் இல்லையா, அது இந்த பேப்பர்ல இருக்கிற மாதிரி பார்த்து நான் ஒட்டிக்கிறேன். எந்த விதமான சுருக்கங்களும் இல்லாத மாதிரி இதை நீட்டா ஒட்டிருங்க. இது ஒட்டினதுக்கு அப்புறமா ஓரங்கள்ல இருக்கிற அன்ஈவனா இருக்கு பாத்தீங்களா, இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதை ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு எத்தனை சென்டிமீட்டருக்கு இந்த டேப் தேவையோ அத்தனை சென்டிமீட்டர் அளவுக்கு மெஷர் பண்ணிட்டு ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணி லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க கட் பண்ணிக்கோங்க. பெரிய சைஸ்ல மாஸ்கிங் டேப் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மெஷர் பண்ணிட்டு லைன் போட்டுக்கோங்க. இல்ல சின்ன சைஸ்ல தான் தேவைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க லைன் போட்டுக்கோங்க. இப்போ நான் மெஷர் பண்ணிட்டேன். பெரிய சைஸ்ல சின்ன சைஸ்ல இந்த மாதிரி நான் மெஷர் பண்ணிட்டு நான் லைன் போட்டிருக்கேன். இதை லைன் போட்டதுக்கு அப்புறம் ஒரு சிசர் யூஸ் பண்ணிக்கோங்க. சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஷார்ப்பான கட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு கட்டர் யூஸ் பண்ணிட்டு அதை கட் பண்ண போறேன். சாதாரணமா நீங்க சிசர் யூஸ் பண்ணி கட் பண்றதை விட இந்த மாதிரி ஷார்ப்பான கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணும்போது ஃபினிஷிங் ரொம்ப நீட்டா இருக்கும். இப்போ எல்லாத்தையும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மெஷர் பண்ணிட்டு அதை டிராயிங் பண்ணிட்டு நீட்டா கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க அப்படியே ஸ்ட்ரிப்ஸா எடுத்து கூட நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் நீங்க பெயிண்டிங் அல்லது டிராயிங் பண்றீங்களோ அப்போ இந்த டேப் எடுத்துட்டு பேப்பரை பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 மெத்தட்ல ரெடி பண்ணியிருந்தேங்க. ஒரு மெத்தட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதுதான் இந்த ஒயிட் கலர் டேப். ஸோ நான் இதை எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னு இன்னைக்கு வீடியோல காட்டல. இப்போ இது எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த பேப்பரை பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க டிராயிங் பண்ணக்கூடிய அல்லது பெயிண்டிங் பண்ணக்கூடிய பேப்பர்ல ஒட்டிருங்க. உங்க டிராயிங் பெயிண்டிங் கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 4 பக்கமும் இந்த மாதிரி பேப்பர் டேப் போட்ட போறேன். இது ஃபெயிலியரான டேப். இதை ஒட்டும் போது நல்லா இருந்துச்சு, ஆனா பிரிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா இது நல்லா பேப்பர்ல ஒட்டிக்கிச்சு. பிரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அதனாலதான் இந்த டேப் எப்படி ரெடி பண்ண அப்படின்னு வீடியோல காட்டல. இப்போ இதையும் ஒரே ஒரு பக்கத்துக்கு ஒட்டியிருக்கேன். மீதி 3 பக்கத்துக்கும் நம்ம ஹோம்மேடா ரெடி பண்ணியிருக்கிற இந்த மாஸ்கிங் டேப் தான் ஒட்டியிருக்கேன். இது ரொம்ப பர்ஃபெக்டா இருந்துச்சு. பெயிண்டிங் பண்ணும்போது இந்த பேப்பர் எந்த பக்கமும் நகரல, சூப்பரா ஒட்டி இருந்துச்சு. பெயிண்டிங் முடிச்சதுக்கு அப்புறமும் பாத்தீங்க அப்படின்னா இதை பிரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கடையில வாங்குற மாஸ்கிங் டேப் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி தான் இது ஒர்க் ஆச்சு. இப்போ சிம்பிளா ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணி ஒரு சின்ன டிராயிங் நான் வரைஞ்சுக்கிறேன். இந்த டிராயிங்கை வரைஞ்சுக்கிட்டே நம்ம சேனல்ல இருக்கிற குட்டீஸ் எல்லாருக்கும் ஹாய் சொல்லிடலாம். ஹலோ குட்டீஸ், கிராஃப்ட் வித் அக்ஷயா, மேட்லினா, ஸ்ரீ சாய்ராம் 6th standard B section, ஓ நேஹா ஃபாத்திமா, ஷாலினி, ஆர் ரேஷ்ணு, தரணி, ஆர் ஃபெடிஸ்டா ஜெசிகா, சி ஸ்வாதிகா கோயம்புத்தூர், பவித்ரா, வி கீர்த்தனா 8th standard A section, ஏ சத்யா 10th standard, நந்தினி 6th standard, ஜி சேஷவர்தினி, ஸ்ரீதர், ஸ்ருதிகா 8th standard, ஸ்ராவணிகா, ஷரோன் ஸ்வீட்டி, சின்ட்ரா, சிம்னா, ஆர் உமா மகேஸ்வரி, திவ்யதர்ஷினி 6th standard, இ எஸ் சேஷ்விகா ஸ்ரீ, தன்யஸ்ரீ,
K. Nafya, Nandu 7th standard, B. Nila Banu 4th standard, Akshaya Kirtika, L.V. Snehasri, K. Mahalakshmi 8th standard B section, Meena Sindhuja Dakshana, P. Mahalakshmi 7th standard, Chaitra, Remi, M. Nakshatra, Ritanya, Abhi 5th standard, Jeffrey Joseph, Karishma 8th standard, M. Rakshana, M. Darshini Devakotai, Nandita Devadarshini, Rasmi Stylish 8th standard, Kalpana, Ranjita 7th standard, Harshita 9th standard, Menita, Logeshwari S. Sanmugapriya. குட்டீஸ் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஹாய். ரித்திகா belated birthday விஷஸ்மா. வாங்க குட்டீஸ் தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு வந்துட்டு நான் கிரே கலர்ல, லைட் ப்ளூ கலர்ல, அப்புறம் டார்க் ப்ளூ கலர்ல ஆயில் பேஸ்டல் கொடுத்துருக்கேன். அதுக்கு மேல டிஷ்யூ யூஸ் பண்ணி அதை நீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சிம்பிளா ஒரு டிராயிங் நான் வரைஞ்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணியோ அல்லது கிரையான்ஸ் யூஸ் பண்ணியோ அல்லது கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணியோ நீங்கள் டிராயிங் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஆயில் பெயிண்டிங், அக்ரிலிக் பெயிண்டிங், இந்த மாதிரி எந்த விதமான பெயிண்டிங்காக இருந்தாலும் நீங்கள் இந்த மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் பெயிண்டிங்கை நீங்கள் பண்ணலாம். பெயிண்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இதை எடுக்க முடியும். அப்படி எடுக்கும் போதுமே சாதாரணமாக கடையில் விற்கிற மாஸ்கிங் டேப்பை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுவோமோ அதே மாதிரி இதை நல்லா பர்ஃபெக்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் ரிமூவ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளான டிராயிங் தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரேவாஸ் ஆர்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ 3 ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.